நல்ல கல்வனை போல். பிரைஸ் தி லார்ட். அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரம் 42 மற்றும் 43வது இறைவார்த்தைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய பொழுது அருளிய 2ஆம் வார்த்தை இது. ஆம், ஆண்டவர் சிலுவையில் தொங்கிய பொழுது வலதுபுறத்தில் ஒரு குற்றவாளியும் இடதுபுறத்தில் ஒரு குற்றவாளியும் தொங்கவிடப்பட்டனர். அந்த 2 பேருமே மற்றவர்களோடு சேர்ந்து இயேசுவை இகழ்ந்ததை நாம் மத்தேயு 27:44 வாசிக்கிறோம். மனிதர்களின் சுபாவம் எவ்வளவு மோசமானது என்பதை இதிலிருந்து நன்கு அறிய முடிகிறது. தன் உயிர் போகும் நிலையிலும் கூட தாங்கள் குற்றவாளிகளாய் இருந்தும் காரணமில்லாமல் முன்பின் அறியாத ஒருவரை தூஷித்து மகிழ அவர்கள் தயங்கவில்லை பாருங்கள். ஆனால் ஆண்டவர் நினைத்தால் யாரையும் எந்த நேரமும், அது உயிர் பிரியும் நேரமாக இருந்தால் கூட சந்திக்க முடியும் என்பதற்கு இந்த நல்ல கல்வன் ஒரு அருமையான சாட்சி. மனதை பார்க்கக்கூடிய அவருக்கு அந்த கல்வனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை நன்கு அறிய முடிந்தது. ஆம், அவன் இயேசுவை இகழ்ந்தாலும் நேரம் செல்ல செல்ல இயேசு சொன்ன முதல் வார்த்தையை சிந்திக்க ஆரம்பித்தான். சிலுவையில் வேதனையில் துடிக்கும் நேரத்தில் கூட அதற்கு காரணமான மனுஷர்களை இவர் சபிக்கவில்லையே, மாறாக பிதாவே இவர்களை மன்னியும் என்றல்லவா சொல்கிறார். மேலும் தெய்வத்தை தந்தையே என கூப்பிட்டு அவருடன் சரளமாக பேசுகிறாரே, இவர் யார்? கட்டாயம் ஒரு தெய்வீக மனிதராக தான் இருக்க வேண்டும். இதோ என் உயிர் என்னை விட்டு இன்னும் சிறிது நேரத்தில் போய்விடும். எங்கு போகப் போகின்றேன்? அதற்கு பின் நான் தெய்வத்தோடு முகமுகமாய் பேசும் இவரிடம் கேட்டால் நிச்சயம் அவர் போகும் இடத்திற்கு என்னையும் கூட்டிக் கொண்டு செல்வார். இதுதான் என் கடைசி நேரம், கடைசி வாய்ப்பு. இதை நழுவ விடக்கூடாது என்று தன் மனதில் இணைத்து கொண்டிருந்திருப்பான். அதனால்தான் இயேசுவை பழித்த அடுத்த குற்றவாளியிடம், நாம் தண்டிக்கப்படுவது சரிதான், ஆனால் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே, லூக்கா 23:42 என்று சொல்லி இயேசுவை பார்த்து, இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்கிறான். ஆமன்பானவர்களே, யோவான் 3:5 இயேசு, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தால் அன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்வதிலிருந்து தூய ஆவியால் பிறந்தால்தான் நாம் விண்ணகத்திற்கு செல்ல முடியும் என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது. அதாவது பாவத்தை கண்டித்து உணர்த்தும் தூய ஆவியாரின் யோவான் 16:8 குரலுக்கு செவிமடித்து தன் குற்றங்களுக்காக மனம் வருந்தி இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து நாவினால் இயேசுவே தேவன் என்று அறிக்கையிடுதல்தான் விண்ணகத்திற்கு செல்ல மிக முக்கியமானவை என்று விவிலியம் கூறுகிறது. இவை அந்த நல்ல கல்வனிடம் காணப்பட்டதால் அவன் தன்னோடு பரதீசுக்கு, அதாவது பேரின்ப வீட்டிற்கு வர தகுதியுள்ளவன் என்று அவன் அன்றே அவரோடு அங்கு இருப்பான் என இயேசு சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, நான் பிறப்பிலேயே ஒரு கிறிஸ்தவன், இந்த பிரிவை சார்ந்தவன், அந்த பிரிவை சார்ந்தவன், அதனால் எனக்கு விண்ணகம் நிச்சயம் என்று எவரும் சொல்ல முடியாது. மேலும் நம் நல்ல காரியங்களும் நமது காணிக்கைகளும் தான தர்மங்களும் நம்மை விண்ணகம் கொண்டு செல்லாது என நாம் எபேசியர் 2:8-9 வாசிக்கின்றோம். எப்பொழுது நாம் நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை பெற்று இயேசுவே தேவன் என்று அறிக்கையிடுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் விண்ணகம் செல்வதற்குரிய விசா எடுத்துவிட்டோம் என்று அர்த்தம். இவ்வுலகை விட்டு செல்லும் பொழுது வேறொரு உலகில் நமக்கு வாழ்வு ஆரம்பமாகிறது. இது விவிலிய உண்மை. ஆகவே மரணம் எப்பொழுது நமக்கு சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாததாகையால் எப்பொழுதும் நாம் பாவ மன்னிப்பை பெற்று தூய ஆவியில் மறுபடியும் பிறந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் விவிலிய அடிப்படை அடித்தளம். ஆம், கோடான கோடி வருடம் நாம் ஆண்டவரின் சந்நிதியில் அவரது பிரசன்னத்தில் சந்தோஷம் அடைபவர்களாய் விண்ணுலகில் அவரோடு வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர பிசாசுகளுக்காக படைக்கப்பட்ட அக்கினி பற்றி எரியும் நரகத்தில் அல்ல. இவ்வுலகில் கண்களை மூடும் பொழுது விண்ணகத்தில் கண்களை திறக்க வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பை கட்டாயம் நாம் பெற்றிருக்க வேண்டும். இந்த நல்ல கல்வனைப் போல எல்லோருக்கும் மரண நேரத்தில் மீட்பு பெறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்போம். பாவ மன்னிப்போடு விண்ணக நிச்சயத்தை பெறுவோம். ஜெபம் செய்வோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே, நீர் அருளும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இந்த நல்ல கல்வனை போல பெற தேவையான மனதை தர வேண்டுகிறேன். ஆமென்.